السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் வலியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் ஒருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் வலியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் முடிவிலேதான் நமக்கு நலவு இருக்கிறது என்பதுதான் நமது உரையினுடைய தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே மிகவும் அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு சொல்கின்றான். வலஅஜ்ருல் ஆখিরাতি ഖைருல் லில்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு மறுமையின் கூலிதான் மிகச் சிறந்தது. ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு மறுமையின் கூலிதான் மிகச் சிறந்தது என்பதுதான் அந்த வசனம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம் அல் குர்ஆன் பிரகடனம் செய்யக்கூடிய மிக தெளிவான ஒரு விதியாக இருக்கின்றது. இந்த விதியை நாங்கள் கடைபிடித்தால் அது நமது மன நிம்மதி ஏற்படுவதற்கும் அமைதி ஏற்படுவதற்கும் காரணமாக அமைந்துவிடும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது, வஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வஹுவ ഖைருல் லகும். நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம் அது உங்களுக்கு நலவாக இருக்கலாம். வஅஸா அன் துஹிப்பூ ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லகும். நீங்கள் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு விடயம் அதிலே உங்களுக்கு தீங்கு இருக்கலாம். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான், நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் என்ற அந்த வசனம் பல்வேறு விதமான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தான் அறிந்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ற அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தை எங்களுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டல்களை வழங்குகின்றது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த அல்லாஹ்வினுடைய இந்த தீர்ப்பு, இந்த வழிகாட்டல் எல்லா விடயங்களுக்கும் பொதுவானது. ஏன் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வசனம் அல்லாஹ்வினுடைய பாதையில் யுத்தம் செய்வதை பற்றி இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். யுத்தம் செய்தால் உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அவ்வாறு அந்த யுத்தத்தை வெறுத்தாலும் அதிலே அல்லாஹ் தஆலா சில வேளை நலவை வைத்திருப்பான். அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டு இஸ்லாத்திலே வளர்ச்சி ஏற்படலாம். அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு கேடாக அமையும். யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு எல்லோருக்கும் விருப்பம்தான். ஆனால் யுத்தம் செய்யாமல் இருப்பதனால் எங்களுக்கு பெரும் தோல்வி ஏற்பட்டு
இஸ்லாத்தின் எதிரிகள் அடர்ந்தேறி நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அது எங்களுக்கு கேடாக அமையும். எனவே வெளித்தோற்றத்திலே சில விடயங்கள் எங்களுக்கு நலவு போன்று தோன்றினாலும் உள்ரங்கம் எப்படி என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவேதான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் நேரடியாக போரை பற்றி, அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை பற்றி, யுத்தம் செய்வதை பற்றி பேசினாலும் கூட அது எல்லாவற்றுக்கும் பொதுவான விடயம், எல்லாவற்றுக்கும் பொதுவானது. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை நேசிப்பான், ஆனால் அதில் அவனுக்கு நலவு இருக்க மாட்டாது. நமக்கு நலவில்லாத ஒரு விடயத்தை சில வேளை இதிலே தான் நலவு இருக்கும் என்று நாங்கள் விரும்பி நினைத்து கொண்டிருப்போம் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் ஒவ்வொரு என்ன விடயமாக இருந்தாலும் அதனுடைய பின்விளைவுகளை மிகவும் நன்கு அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். உங்களுக்கு எதிரே நலவு இருக்கிறது என்பதை மிக தெரிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதுதான் உங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வருகிறது, எனவே அங்கு நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடாது, இதை செய்வதிலே எனக்கு லாபமா நஷ்டமா என்று. இல்லை, வெளித்தோற்றத்திலே எங்களுக்கு அதனை செய்வதிலே சில தீங்குகள் தீமைகள் ஏற்படுவது போன்று தோன்றினாலும் நாங்கள் பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளையா, உடனே நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். சில வேளை அல்லாஹ்வினுடைய தடைகள், அல்லாஹ்வினுடைய விலக்கல்கள் மூலமாக எங்களுக்கு சில தீங்குகள் ஏற்படுவது போன்று தோன்றலாம். ஆனாலும் அதனை நாங்கள் தவிர்த்து கொள்வதிலே தான் எங்களுக்கு நலவு இருக்கிறது என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த வழிகாட்டல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முடிவுகளிலே எங்கென்ன முடிவுகள் எல்லாம் எங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றனவோ, நாங்கள் வெறுக்கின்றோமோ, எங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றனவோ, அந்த முடிவுகள் அனைத்தும் சில வேளை நாங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையாக இருக்கலாம். அல்லது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை, அந்த பிரச்சனை, அந்த துன்பம், அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு நலவை வைத்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நலவுக்கு செல்வதற்கு அந்த செல்லக்கூடிய பாதையிலே சில தீமைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பார். அந்த தீமையை, அந்த சோதனையை நாங்கள் கடந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த நன்மையை, அந்த வெற்றியை நாங்கள் அடைய முடியும். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இந்த பிரச்சனை ஏற்பட்டு விட்டதே, சிக்கலிலே மாட்டிக்கொண்டோமே என்று நாங்கள் சிந்திக்கிறோம். உதாரணமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எகிப்தினுடைய அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்றால், அந்த நிதியமைச்சு பதவி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் சிறை சென்று தானாக வேண்டும். சிறையை தாண்டாமல் அவர்களால் என்ன செய்ய முடியாது? அந்த ஆட்சியை அடைய முடியாது, அந்த பதவியை அடைய முடியாது. ஆனால் எங்களுக்கு வெளித்தோற்றத்திலே பார்த்தால் சிறை வாழ்க்கையை அனுபவிப்பது போன்றுதான் விளங்கும். இது போன்றுதான் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோதனைகள், பிரச்சனைகள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே எந்த ஒரு மனிதன் இந்த இரண்டு விடயத்தையும் சிந்திப்பானோ, அதாவது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், சோதனைகள் ஏற்பட்டால் அது ஒன்றில் நாம் செய்த பாவத்திற்கு கூலியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக எங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரமாக அதனை மாற்றிவிடுவான். அல்லது எங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு நலவுக்கான ஒரு பாதையாக அது இருக்கும், ஒரு காரணியாக அது அமையும் என்ற எண்ணத்தை யார் உள்ளத்திலே நன்கு பதிய வைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து முடிவுகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஏற்படும். எந்த ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டாலும் அதனை முழு திருப்தியோடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் யாருக்கு வரும் என்று சொன்னால், என்ன ஒன்று நடந்தாலும் அது நான் செய்த தவறுக்கு தண்டனையாக அல்லாஹ் தஆலா தந்து எனது பாவத்தை போக்குவதற்காக இருக்கலாம், அல்லது எனக்கு இதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பெரும் ஒரு நலவை வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருந்தால் பெரும் மன நிம்மதியோடு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் வாழ முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நலவை நாடிவிட்டால் அவனுக்கு அவனுடைய பாவத்துக்கான தண்டனைகளை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுகிறார்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன நினைக்க வேண்டும்? மறுமையிலே அல்லாஹ் தஆலா நான் எந்த விதமான பாவம் இல்லாமல் தூய்மையான நிலைமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதனை தருகின்றான் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டால் எவ்வளவு பெரும் சோதனைகள் வந்தாலும் நிம்மதியாக நாங்கள் இருப்போம். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சோதனைகள் கடுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகளும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை நேசித்தால் அவர்களை சோதிப்பார். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நேசித்தால் அல்லாஹ் தஆலா சோதிப்பார். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அதிகமான சோதனைகளை எதிர்நோக்கக்கூடியவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்கள் தான் மிக பெரும் சோதனைகளை எதிர்கொண்டவர்கள் என்பதை நாங்கள் வரலாறு பூராக நாங்கள் பார்க்கின்றோம். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய, கஷ்டத்தை தரக்கூடிய அல்லாஹ் தஆலா அவருடைய முடிவுகள் நீங்கள் விரும்பக்கூடிய முடிவுகளை விட உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு அல்லாஹ்வுடைய முடிவை நீங்கள் பெருமனதோடு முழுமனதோடு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல் அந்த வசனம் எங்களுக்கு தரக்கூடிய அடுத்த படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய விவேகம் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரும் புத்திசாலியாக அவன் இருந்தாலும் கூட அவனுக்கு எல்லா காரியங்களுடைய பின்விளைவுகளையும் அவனால் அனுமானிக்க முடியாது. இந்த மனிதன் எவ்வளவுதான் அனுபவப்பட்டாலும், எவ்வளவுதான் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே முன்னேறினாலும் கூட அல்லாஹ்வினுடைய அந்த மறைவான விடயங்கள் என்ற திரைக்கு பின்னால் இந்த மனிதன் இயலாமுடையவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் எங்களுக்கான இஸ்லாத்திலே மிக அழகான ஒரு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கின்றது. என்ன ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இஸ்திகாரா செய்ய வேண்டும். நலவை தேடி அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் தொழுதுவிட்டு நாங்கள் துஆ செய்வது. இந்த இஸ்திகாரா என்று சொல்லவுடன் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், முடிவு எடுப்பதற்கு சிரமமாக உள்ள விடயங்களுக்குத்தான் நாங்கள் இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல. என்ன ஒரு காரியமாக இருந்தாலும், 2 ஆப்ஷன்கள் அல்லது பல ஆப்ஷன்கள் இருந்தாலும், இல்லை ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறது, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது என்றாலும் கூட, என்ன ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் அதற்கு முன்னால் நாங்கள் இந்த இஸ்திகாரா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் மன நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால், என்ன சொன்னார்கள்? ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டால் என்று சொல்லவில்லை. ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் சுன்னத்தான 2 ரக்காத்துகளை தொழுதுங்கள். சுன்னத்தான 2 ரக்காத்துகள், அதுவே கடமை அல்லாத சுன்னத்தான 2 ரக்காத்துகள். அது முன்பின் சுன்னத்துகளாக இருக்கலாம், அல்லது துஹா தொழுகையாக இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் வெறும் நஃபிலான தொழுகையாக இருக்கலாம். அதற்கென்று தனியாக தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சுன்னத்தான 2 ரக்காத் தொழுதுவிட்டு பின்வரும் துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொன்னார்கள். اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துஆ. அந்த துஆவினுடைய சுருக்கம் என்ன என்று சொன்னால், யா அல்லாஹ், நான் உனது அறிவை கொண்டு உன்னிடத்திலே நலவை கேட்கின்றேன். உனது ஆற்றலை கொண்டு உன்னிடத்திலே ஆற்றலை நான் கேட்கின்றேன். وأسألك من فضلك العظيم, உனது அருள் மிக பெரும் அருளிலே இருந்து அருளை எனக்கு தந்து விடுவாயாக. فإنك تقدر ولا أقدر, நீதான் ஆற்றல் உள்ளவன், எனக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. وتعلم ولا أعلم, நீதான் அறிந்தவன், எனக்கு எதுவும் தெரியாது. وأنت علام الغيوب, அனைத்து மறைவானவற்றையும் மிக நன்றாக அறிந்தவன் நீ மாத்திரம்தான் என்று சொல்லிவிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்? யா அல்லாஹ், நான் செய்ய இருக்கக்கூடிய இந்த காரியத்திலே நலவு இருந்தால் அதனை செய்வதற்கான வாய்ப்பை தந்து அதிலே எனக்கு பரக்கத்தை செய்வாயாக. இந்த காரியத்திலே எனக்கு நலவில்லை என்றால், எனது உலகத்திலோ அல்லது மறுமையிலோ எனக்கு இது தீமையாக இதில் ஏதாவது தீங்குகள் இருக்குமானால் இதனை விட்டும் என்னை திசை திருப்பி விடுவாயாக.
நான் எங்கிருந்தாலும் எனக்கு நலவை யா அல்லாஹ் நாடுவாயாக என்பதுதான் அந்த இஸ்திகாரா என்ற துஆவினுடைய சுருக்கம். எனவே இந்த அர்த்தத்தை நாங்கள் புரிந்தவர்களாக நாங்கள் இந்த துஆவை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால், அரபியில் ஓத முடியாவிட்டால் தமிழிலே ஓதினாலும் பிரச்சனை, அவருக்கு புரியக்கூடிய பாஷையிலே நாங்கள் ஓதினாலும் முக்கியம் என்னவென்றால் கருத்தை உணர்ந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக அதனை நாங்கள் ஓத வேண்டும், அதுதான் முக்கியம். எனவே இவ்வாறு நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதற்கு பின்னால் என்ன நனவோ அது நடக்கும். அதற்கு பின்னால் என்ன, கனவு காண வேண்டும், அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பின்னால் எது நனவோ அது அப்படியான முடிவுகள் எங்களுக்கு நடக்கும். உதாரணமாக ஒரு நேர்முக பரீட்சைக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் நாங்கள் இந்த இஸ்திகாராவை செய்துவிட்டால் நனவு இருந்தால் அதிலே நாங்கள் செலக்ட் ஆகுவோம், நனவு இல்லை என்றால் செலக்ட் ஆக மாட்டோம். எனவே செலக்ட் ஆகினாலும் செலக்ட் ஆகாவிட்டாலும் எங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஏன், அல்லாஹ் தஆலா எனக்கு இதனைத்தான் முடிவு செய்திருக்கிறார் என்ற எண்ணம் இதன் காரணமாக எங்களுக்கு ஏற்படும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக வழிகாட்டுகின்றது. அடுத்ததாக அந்த ஆயத்து தரக்கூடிய அடுத்த முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு அடியானுக்கு என்ன நனவு என்பதை அல்லாஹ் தான் அந்த அடியானை விட மிகவும் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றான், அறிந்து வைத்திருக்கின்றான். அவனுக்கான நனவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளின் மூலமாகவும் ஏற்படுத்துவான். எத்தனையோ நாங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதிலே தான் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுக்கான பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருப்பான். எத்தனையோ விரும்பக்கூடிய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதிலே தான் எங்களுடைய அழிவு சில வேளை இருக்கும். எனவேதான் ஒரு மனிதர் சொல்கிறார், மனிதனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ விரும்புவதிலே உனக்கு வைத்திருக்கக்கூடிய நனவை விட நீ விருப்பதிலே தான் அல்லாஹ் தஆலா உனக்கு செய்திருக்கக்கூடிய நனவுகள் இருக்கின்றன என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் தஆலா எந்த ஒன்றை உனக்கு தராமல் தடுத்து கொண்டாரோ அது உனக்கு அதைவிட சிறந்த ஒன்றை தருவதற்காகத்தான். ஏதாவது ஒரு சோதனையை தந்து அல்லாஹ் தஆலா உன்னை சோதித்தால் உன்னை வேறு அதைவிட மிக பாரதூரமான ஒரு ஆபத்திலே இருந்து உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதாக சொல்கிறார். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ மனிதர்களுடைய நனவுகள் அவர்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களே தான் இருக்கின்றன. அதே போல எத்தனையோ மனிதர்களுடைய தீங்குகள், அவர்களுடைய அழிவுக்கான காரணிகள் அவர்கள் விரும்பக்கூடிய காரியங்களில் தான் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நடைமுறையிலே இந்த ஆயத்தினுடைய நடைமுறை வழிகாட்டலை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நாங்கள் இந்த உலகத்திலே குடும்பமாக வாழ்கின்றோம். குடும்ப வாழ்விலே, திருமண வாழ்விலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றன. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ முடியுமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். எனவே கணவன் மனைவி என்ற ரீதியிலே, உறவுகள் என்ற ரீதியிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இதனை நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையாக தூக்கி பிடிக்காமல் அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எம்மை சோதிப்பதற்காக தந்திருக்கின்றான். அதனால் தான் ஒரு சஹாபி இடத்திலே கேட்கப்படுகிறது, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாங்கள் தொழுகையிலே வழக்க வழிபாடுகளிலே எத்தனையோ குறைபாடுகளை செய்கின்றோம். எங்களோட தொழுகையிலே, எங்களை வணக்க வழிபாடுகளிலே பல்வேறு விதமான குறைகள் காணப்படுகின்றன. இவ்வளோ பாவங்களை நாங்கள் சிறு சிறு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாகத்தான் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இதுவெல்லாம் இவற்றின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரங்களை வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு நீங்கள் அணுக வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் அந்த மனைவி மக்களை நீங்கள் வெறுப்பீர்களே, ஆனால் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் வெறுக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால், அதாவது பிரச்சனை வந்தால் ஒரு வெறுப்பு ஏற்படும் என்பது சகஜம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ வயஜஅல அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் சில வேளை ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா அதிலே என்ன சொல்கிறான், நலவை வைத்திருக்கிறான் என்று சொல்லவில்லை, அதிகமான நலவுகளை வைத்திருப்பதாக சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், கைரன் கஸீரா,
குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பொறுமையாக இருந்தால், சில காலத்துக்கு நாங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரும் நலவுகளை அதற்கு பின்னால் வைத்திருக்கின்றார். அவசரப்பட்டு நாங்கள் உறவை முறித்து கொண்டால் அதற்கு பின்னால் மிக பெரும் கஷ்டங்களை நாங்கள் சில வேளை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், கணவன்மார்களே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை அவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பிருந்தாலும் நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அதிலே உங்களுக்கு பெரும் நலவுகள் இருக்கின்றன, பெரும் நலவுகள் இருக்கின்றன. என்ன நலவு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய கட்டளையை, அல்லாஹ்வுடைய அறிவுரையை நாங்கள் இந்த இடத்திலே பின்பற்றுகின்றோம். மனைவியோடு வெறுப்பிருந்தாலும் பொறுமையாக அவளோடு வாழ்வது அல்லாஹ்வினுடைய கட்டளையை நாங்கள் ஏற்று நடப்பது. அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடப்பது என்பது ஒரு தனி இபாதத். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் மனைவியோடு வெறுப்பிருந்தாலும் பொறுமையாக இருப்பது என்பது ஒரு தனி வழக்கம். சுப்ஹானல்லாஹ். எனவே விருப்போடு எப்படி வாழ்வது என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு கட்டுப்படுதல் என்பதில் அது வருகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அதிலே எங்களுக்கு பொறுமை ஏற்படும். அதே போல எங்களுடைய ஆத்மாவை எதிர்த்து போராடுதல் என்பது அதில் இருக்கிறது. மனித ஆன்மா எப்பொழுதும் தான் விரும்பியதை செய்வதற்குத்தான் மனிதனை தூண்டிக் கொண்டிருக்கும். குடும்ப உறவிலே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் உடனே அதனை உடைத்துக் கொண்டு சென்று விட வேண்டும், முறித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நஃப்ஸுடைய விருப்பம், மனித ஆன்மாவுடைய விருப்பம். ஆனால் அதனை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும், எதிர்த்து போராடி பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு பின்னால், அந்த வெறுப்புக்கு பின்னால் அன்பை, நேசத்தை, ஒற்றுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தலாம். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியத்தை தரலாம். அதன் காரணமாக இருவருக்கு மத்தியிலே உள்ள அந்த கசப்பு இல்லாமல் செல்லலாம் என்பதெல்லாம் அந்த வசனம் வழங்கக்கூடிய முக்கியமான வழிகாட்டல்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அறிவுள்ள ஒரு மூமின் எப்படி செயற்படுவான் என்று சொன்னால், ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வான். ஏனென்றால் இறுதியிலே தான் நல்ல முடிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். சுவனத்தினுடைய பாதை என்பது மலர்கள் தூவப்பட்ட பாதை அல்ல, மாற்றமாக முட்களும் கண்ணீரும் நிறைந்த பாதை தான் சுவனத்தினுடைய பாதை. எனவே நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் நினைப்பதெல்லாம் தான் நடக்க வேண்டும் என்று வாழ முடியாது. நமக்கு விருப்பமில்லாத எத்தனையோ விடயங்கள் இந்த உலகத்திலே நடந்துதான் ஆகும். அவைகளை நாங்கள் பொறுமையாக தாண்டி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் சுவனத்தை நாங்கள் அடைய முடியும். எனவே யார் நமக்கு உள்ளத்துக்கு வெறுப்பானவற்றை பொறுமையாக சகித்துக் கொள்வார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றியை அடைய முடியும், கண்ணியத்தை அடைய முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனம் மனதுக்கு வெறுப்பானவற்றால் சூழப்பட்டுள்ளது. சுவனம் மனதுக்கு வெறுப்பானவற்றால் சூழப்பட்டுள்ளது. அதே போல நரகம் மனதுக்கு விருப்பமானவற்றால் சூழப்பட்டுள்ளது. எனவே மனதுக்கு வெறுப்பானவற்றிலே நாங்கள் பொறுமையாக இருந்தால்தான் சூழத்தை அடைய முடியும். மனதுக்கு விருப்பமானவற்றை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்தால் நரகத்திற்குத்தான் செல்ல முடியும் என்பது அந்த ஹதீஸுடைய கருத்து. அதே போல் அந்த வசனம் தரக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதைத்தான் சிந்திப்பான். தூர நோக்குடையவனாக அவன் இருப்பான். ஆரம்பத்திலே ஏற்படக்கூடிய குறைகளை அவன் கண்டுகொள்ள மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியானை சிலவேளை அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சில சோதனைகளை கொடுத்து சோதிப்பான். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஏன் சில சோதனைகளை தருகின்றான் என்று சொன்னால், இந்த அடியான் தன்னிடத்திலே கெஞ்சி மன்றாடி தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பங்களில் ஒன்று என்னவென்றால், இந்த அடியான் தனது இயலாமையை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே தனது இயலாமையை வெளிப்படுத்தி
கெஞ்சி மன்றாடக்கூடிய அந்த பழக்கம் அந்த அடியாரிடத்தில் ஏற்பட வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோதனை ஒரு அடியாரை அல்லாஹ்விடத்திலே மன்றாட வைக்கிறது என்று சொன்னால் அந்த சோதனையினால் ஏற்பட்ட மிகப்பெரிய அருள் அது. ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய ஞாபகம் உள்ள மனிதர்கள் என்ன செய்வார்கள்? தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், சதக்கா கொடுப்பார்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்கள், பாவத்தை விடுவார்கள், எப்பொழுது பார்த்தாலும் துஆவிலே ஈடுபடுவார்கள். இப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் இருக்கிறதே, இதுவே ஒரு பெரிய வெற்றி. இதுவே ஒரு பெரிய வெற்றி. இப்படியான ஒரு சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை என்றால் அப்படியான மன்றாட்டங்கள், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த பழக்கம் இந்த மனிதனிடத்தில் இல்லாமல் சென்றுவிடும் என்பதனால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய அந்த மன்றாட்டத்தை அவரிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுக்கின்றான். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வசனம் தரக்கூடிய முக்கியமான அடுத்த படிப்பினை என்று சொன்னால், ஒரு விடயம் நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ் தஆலா அதனை விரும்புகின்றானா இல்லையா என்பதை வைத்துதான். எமக்கு அதிலே எந்த அளவுக்கு நலவு கெடுதி இருக்கிறது என்பதை பொறுத்தல்ல, மாற்றமாக அல்லாஹ் தஆலா எதனை விரும்புகின்றான், விரும்பாமல் இருக்கின்றான், வெறுக்கின்றான் என்பதை பொறுத்துதான் ஒரு விடயம் நல்லதா கெட்டதா என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். வெளிரங்கத்திலே பார்த்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்பது ஒரு தீமை போன்றுதான் எங்களுக்கு விளங்கும். பல உயிர் சேதம், பொருட்சேதம் என்றதெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்பதனால் அதிலே தான் நமக்கு நலவு இருக்கிறது. வீட்டிலே சந்தோஷமாக போராட்டம் இல்லாமல் யுத்தத்துக்கு செல்லாமல் இருப்பது, மனைவி மக்களோடு இருப்பது எங்களுக்கு நலவு போன்றுதான் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது தவறு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, எப்பொழுதும் நலவு தீமைகளை தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அல்லாஹ்வுடைய விலக்கல்களும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்றால் அதிலே நலவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தடைகள் என்றால் அதனை செய்வதிலே தீமை தான் இருக்கிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா ஒரு முடிவை எப்படி எடுப்பான் என்று சொன்னால் தனது அறிவுக்கும் தனது ஞானத்துக்கும் ஏற்பதானே தவிர எங்களுடைய வெறுப்புக்கு ஏற்ப அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் விரும்பினாலோ அல்லாஹ் அதனை பார்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அவனுடைய ஞானத்துக்கு ஏற்பத்தான் முடிவுகளை கொண்டு வருவான். நாங்கள் என்ன நினைப்போம்? ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ்வுடைய உதவி வானத்திலே இருந்து மலக்குமார்கள் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபிரௌனை பற்றி உலகத்திலே தோன்றிய ஆகப்பெரிய கொடூரமான ஆட்சியாளர், அநியாயக்காரன் ஃபிரௌன் தான். ஃபிரௌனை போல ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இதற்கு முன்னாலும் தோன்றியது கிடையாது, இதற்கு பின்னாலும் தோன்றப் போவது கிடையாது. ஏன்? பச்சிளம் குழந்தைகளை பிறக்கும் பொழுதே தேடி தேடி கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் பிறக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஃபிரௌனுடைய அநியாயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தضعஃபு தாயிஃபத்தன் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹி நிசாஹும். அவருடைய பெண்களை விட்டுவிட்டு அவருடைய பிள்ளை ஆண் மக்களை அந்த ஃபிரௌன் கொன்றொழித்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வனுரீது அன் நமுன்ன அலல் லதீன இஸ்தضعஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அய்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிசீன். அப்படியான மிகவும் பலவீனப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் அருள் புரிந்து அவர்களை நாங்கள் தலைவர்களாக மாற்றி அவர்களுக்கு அந்த பூமியிலே ஆட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு செய்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது? அல்லாஹ் தஆலா உடனடியாக மலக்குமார்களை அனுப்பி ஃபிரௌனை அழித்து போட்டானா? இல்லை. அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான அந்த சீர்திருத்தவாதியை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிறக்கச் செய்வான். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? உடனடியாக மலக்கு இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே அது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டது, அதிலே நாங்கள் கையடிக்கக்கூடாது என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். எனவேதான் இதனை புரிந்த அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுடைய ஈமானிலே தளர்வு ஏற்பட மாட்டாது.
எவ்வளவு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், முஸ்லிம் சமுதாயத்துக்கு அழிவுகள் தோன்றினாலும், துன்பங்கள் ஏற்பட்டாலும், அவலங்கள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு என்ன இஸ்லாத்திலே எந்த விதமான அணுவளவும் சந்தேகம் ஏற்பட மாட்டாது. ஏன்? அப்படி ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்திலே உடனடியாக அல்லாஹ் தஆலா ஒரு விடிவை தருவது அல்லாஹ்வுடைய நியதியில் உள்ளதல்ல. அப்படி வந்தால்தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் உதவி தாமதமாகுவதை நினைத்து நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது. எனவே அப்படியான அல்லாஹ்வுடைய முடிவுகளில் ஈமானிலே உறுதியானவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை அறியாதவர்கள் தான் சந்தேகம் கொள்வார்கள். அல்லாஹ்வை அறியாதவர்கள் தான் தவறான எண்ணங்களை கொள்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியானை சில வேளை பாதுகாப்பதற்காக அவனுக்கு விருப்பமானவற்றை விட்டும் அவனை ஒதுக்கி வைப்பான். அவனுக்கு விருப்பமானவற்றை அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் தடுப்பான். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மூமினை பாதுகாப்பதற்காக அவனுடைய மார்க்க ரீதியான எந்த விதமான பிரச்சனைகளும் அவனுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதங்களில் ஒரு அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பான். ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? அதனை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனை வெறுக்கக்கூடியவராக இருப்பான். அல்லாஹ்வுடைய சோதனைகளை எனக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் தாமதப்பட்டு கொண்டே செல்லும் பொழுது இந்த அடியானுக்கு ஒரு என்ன செய்யும்? ஒரு வெறுப்பு ஏற்படும். ஏன்? அல்லாஹ்வினுடைய நியதியை தெரியாததின் காரணமாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மிகவும் அழகான ஒரு அறிவுரை. ஒரு அடியான் சில வேளை ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு நாடுவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் சில வேளை ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு நாடுவான். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்வான், இந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் நீங்கள் அவனை தடுத்து விடுங்கள். இந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் தடுத்து விடுங்கள். ஏனென்றால் அந்த வியாபாரத்திலே அவன் ஈடுபட்டால் அவன் நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டி ஏற்படும். எனவே அந்த மலக்குமார்கள் அவரை அந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் அதற்கு முட்டுக்கட்டைகளை போடுவார்கள். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருப்பான்? அதனை குறை கூறிக்கொண்டு இருப்பான். எனக்கு இந்த வியாபாரம் கிடைக்காமல் அவனுக்கு சென்று விட்டது என்று இந்த மனிதன் குறை கூறிக்கொண்டிருப்பான். ஆனால் உண்மையில் அது அவனுக்கு அல்லாஹ் தஆலா செய்த நலவு, அல்லாஹ் தஆலா அவன் மீது செய்த அருள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி எவ்வளோ விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். நாங்கள் நினைத்திருப்போம் அது நடைபெற்றிருந்தால் எங்களுக்கு நன்றாக இருந்திருக்குமே என்று. ஆனால் அதிலே நாங்கள் போயிருந்தால் சில வேளை அது எங்களுக்கு நரகத்தினுடைய பாதை கிட்டு சென்றிருக்கும் என்பதனால் தான் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை போட்டு அதற்கு முட்டுக்கட்டைகளை போட்டிருப்பான் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் தான் எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடியான் ஒரு துஆவை செய்தால், ஒரு நல்ல துஆவை, நல்ல விடயத்தை ஒரு மனிதன் எந்த விதமான பாவத்தையும் உள்ளடக்காத, உறவுகளை முறிப்பதை உள்ளடக்காத ஒரு நல்ல துஆவை ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவிற்காக வேண்டி அவனுக்கு மூன்றிலே ஒரு விடயத்தை கொடுப்பான். ஒன்று, அவன் கேட்டதை உடனடியாக அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். இல்லாவிட்டால் அதனுடைய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவனுக்கு சேமித்து வைப்பான். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை போன்ற ஒரு தீமையை விட்டு அவனை பாதுகாப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே நாங்கள் துஆ கேட்டுவிட்டால், நாங்கள் கேட்ட விடயம் நடந்தால் மாத்திரம்தான் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே இந்த மூன்று உள்ளடங்கும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில் இந்த மூன்று விடயங்களுமே உள்ளடங்கும் தான். நமக்கு நாம் கேட்பது நிறைவேற்றால் மாத்திரம்தான் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது கருத்தல்ல. அல்லாஹ் தஆலா மறுமையிலே அதற்கான கூலியை தந்தாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அல்லது எங்களுக்கு தெரியாமலே எத்தனையோ எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி இருப்பான். அதுவும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டது தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் இவ்வளவோ துஆ கேட்கிறோம், ஒன்றுமே நடக்கவில்லை என்பதாக நாங்கள் சிந்திக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ற அந்த வசனம் எங்களுக்கு தரக்கூடிய அடுத்த முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய முடிவுகளை நாங்கள் முடிவுகளை நம்புவது. அதே போல
அச்சங்கள் கவலைகளில் இருந்து நாங்கள் வெளிவருவது, கவலைகளில் இருந்து நாங்கள் வெளிவருவது. சில மக்களுக்கு தனது வாழ்க்கையை முன்பு நடந்த பல விடயங்களை நினைத்து பல்வேறு கவலைகள் ஏற்படும். எங்களுக்கு இப்படி நடக்கவில்லை, அவருக்கு இப்படி நடந்துவிட்டது, எனக்கு நடக்காத எவ்வளோ நலவுகள் எனது சகோதரருக்கு நடக்கிறது, எனது குடும்பத்தில் இன்னொருக்கு நடக்கிறது, எனது தொழிலே உள்ள எனது இன்னொருவருக்கு நடக்கிறது, எனக்கு கிடைக்கவில்லை என்றெல்லாம் நாங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை கிடைக்காமதிலே தான் நலவை வைத்திருக்கிறார். எனவே அது கிடைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அவனுடைய அந்த விதியினுடைய அந்த ஏட்டை எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாசிப்பதற்கு காட்டினால் நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த நலவையும் எந்த தீமையையும் ஏற்படக்கூடாது என்று நாங்கள் நினைக்க மாட்டோம். அது ஏற்பட்டு தான் ஆக வேண்டும் என்று தான் நாங்கள் நினைப்போம். ஏன்? அந்த தீமைக்கு பின்னால் உள்ள எத்தனையோ நலவுகளை நாங்கள் அந்த ஏட்டிலே நாங்கள் பார்ப்போம். அந்த தீமை ஏற்பட்டால் தான் அந்த நலவுகள் ஏற்படும். அப்போ எனவே நாங்கள் சில சிரமங்களை தாங்கிக் கொண்டால்தான் நல்ல முடிவுகளை அனுபவிக்கலாம் என்பது எங்களுடைய அனுபவத்திலே எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த விதியினுடைய ஏட்டை பார்க்க முடியவில்லை என்பதனால் தான் நாங்கள் குறை கூறி திரிகிறோமே தவிர உண்மையிலே அல்லாஹ் தஆலா அதிலே பல்வேறு விதமான நலவுகளை எங்களுக்கு வைத்திருக்கிறான். இல்லாவிட்டால் எங்களுக்கு அநியாயம் இழைக்க வேண்டும், எங்களை கஷ்டப்படுத்த வேண்டும், சிரமப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அடியானுடைய உள்ளம் மன நிம்மதி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகள் ஏற்பட்டாலும் அவன் அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் ஏற்பட்டது, அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பல நலவுகளை வைத்து விற்பான். எனவே நான் அதனை பெருமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் ஏற்றுக்கொள்வான். அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். ஒரு அடியான் எந்த அளவுக்கு அவனுடைய ஈமான் அதிகரிக்குமோ, ஈமான் அதிகரிக்க அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். இரண்டாம் கட்டம்தான் பொறுமையாக இருப்பது. ஈமானிலே முதல் கட்டம் என்ன? நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பெருமனதோடு ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் தான் என்ன? அப்படி உங்களுக்கு முழு மனதோடு அதனை ஏற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாவிட்டால் குறை கூறாமல் பொறுமையாகவாவது இருங்கள் என்பதுதான் இரண்டாவது கட்டம். அன்பார்ந்த சகோதரர், யாருக்கு ஈமான் அதிகரித்திருக்கிறதோ, எனக்கு என்ன ஏற்பட்டாலும் அது அல்லாஹ் தஆலா எனக்கு முடிவு செய்த விடயம். அல்லாஹ் எனக்கு ஒன்றை முடிவு செய்து விட்டால் அவன் என்னுடைய தாயை விட பன்மடங்கு இரக்கமுள்ளவன். அவன் எனக்கு எதுவும் காரணமில்லாமல் ஒரு தீமையை முடிவு செய்ய மாட்டான். எனவே அந்த தீமையை அல்லாஹ் தஆலா எனக்கு முடிவு செய்திருந்தாலும் கூட அதில் எனக்கு நலவுதான் இருக்கிறது. எனவே அதனை பெருமனதோடு ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக, அல்லாஹ்வின் பக்கம் மென்மேலும் திரும்பக்கூடியவராக அவன் மாறிவிடுவான். அப்படி அந்த அந்தஸ்துக்கு எங்களுக்கு செல்ல முடியாவிட்டால், ஈமானிலே நாங்கள் பலவீனமானவராக இருந்தால் குறைந்தபட்சம் குறை கூறாமல் நாங்கள் பொறுமையாகவாவது நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான வழிகாட்டல். எனவே நான் இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய வசனத்தை நாங்கள் கூறி முடித்துக் கொள்வோம். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். என்ன ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம், அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் தான் ஏற்படுகிறது. வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹ். யார் அல்லாஹ்வின் மீது சரியான முறையில் விசுவாசம் கொள்வார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துக்கு நேர்வழி காட்டுவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் தஆலா தான் அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய விதிகளை நாங்கள் ஏற்று அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அந்த உயர்ந்த ஈமானை அடைந்த விசுவாசிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றியருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.